வணக்கம். இந்த கடந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரனை பத்தி ஏகப்பட்ட நெகட்டிவ் கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல இது முத்துக்குமரன் வர்சஸ் சௌந்தர்யா அப்படிங்கிற மாரி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சௌந்தர்யா ரசிகர்கள் உள்ளார சௌந்தர்யாவே அதில அவ்வளோ ஆர்வமா இல்லாதம்போது, இனிமேல் இவங்கள வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு போனா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதுனால, உடனே அவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, சில பேர் வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில பேர் வேணும்னே அவங்களுக்கு சுத்தமா ராணாவ பிடிக்காதனாலும் ராணாவை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த கடந்த ஒரு வாரங்களில் இவரோட ஆட்டத்தை பார்த்து அந்த டிடிஎஃப்ல வந்து ரொம்ப ஒரு முத்துக்குமரன் எதிர்த்து கேள்வி கேட்குறாரு அப்படின்னும் உடனே எல்லாருமே இப்போ ராயனுக்கு பின்னாடி வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த பிக் பாஸ் ஹவுஸில் எத்தனை பேர் முத்துக்குமரனுக்கு அங்கே நல்லா வரணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த எல்லா ஃபேன் பேஸும் வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றா எங்களுக்கு யார் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் முத்துக்குமரன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. சரி, உண்மையிலேயே மக்கள் மத்தியில் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அது கிடையாது. ஆனால் அது மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கப்படுது. இந்த ஒரு வாரத்தில் முத்துக்குமரன் இப்படி மாறிட்டாரு, முத்துக்குமரன் இதை பண்ணியிருக்க கூடாது, முத்துக்குமரன் அதை பண்ணியிருக்க கூடாது. இதே விஷயத்தை தான் முத்துக்குமரன் சொல்லுவார். என்னடா நானும் மனுஷன் தானடா, நான் இந்த கேம் வந்து வின் பண்ண வந்திருக்கேன், இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்கை நான் வின் பண்ண வந்திருக்கேன். சரி, எனக்கு ஓட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் விளையாடாமல் இருக்க முடியுமா? ஸோ அந்த இடத்துல நான் என்னோட பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நான் எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு நான் விளாட்றேன். உனக்கு அது பிடிக்கலன்னா சரி, பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இரு. நீ எதுக்கு வந்து இது சரி, இது முத்துக்குமரன் இப்படி பண்ணக்கூடாது, முத்துக்குமரன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பேசுகிற அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து ரொம்ப கரெக்டாக பேசிட்டு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வெளியில் இந்த கேம்பெயின் பண்ணுறாங்க தெரியுமா, இவங்க எல்லாருக்கும் ஒரே எண்ணம் தான், அவங்களுக்கு முத்துக்குமரன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி நெகட்டிவ் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் ஒரு விஷயத்தில் வந்து தெளிவாக இருக்காங்க. ஸோ இதில் யார் செல்ஃபிஷாக விளாட்றா, யார் வந்து உண்மையிலே கரெக்டாக விளாடணும்னு நினைக்கிறா அப்படிங்கிறது ரொம்ப பார்க்கும்போதே தெளிவாக தெரியுது. ஸோ முத்துக்குமரன் இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டோட்டலாக இவரோட 85 நாள் உழைப்பை வந்து காலி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ என்ன வேணாலும் உருட்டுங்க, ஆனால் அவர் வந்து அவரோட ஆட்டத்து மூலமாக தான் யார் அப்படிங்கிறது தொடர்ந்து காட்டிக்கிட்டே தான் இருக்க போகிறாரு. உங்களால் நீங்கள் யாரை தூக்கி அந்த இடத்துல நிறுத்தணும்னு நினச்சாலும் உங்களுக்கே தெரியும் அதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு. ஏன்னா ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு வித்தியாசத்தில் முத்துக்குமரன் டாப் பொசிஷனில் இருக்கார். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு வாரத்தில் நடக்கிற நெகட்டிவ் கேம்பெயினை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட வேலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found it, homie, been cracked.